விஜயோட இந்த 100 நாள் சாதனையை மாரிதாஸும் சாட்டையும் ஒரு படி மேலே போய் ரொம்ப வச்சு செஞ்சிட்டாங்களோ? எப்படி இருக்குது விஜயின் 100 நாள் ஆட்சி? அக்கறை காட்டி அசிங்கப்படுத்தும் நடிகை த்ரிஷா இப்படிங்கிற மாதிரி தான் சுதந்திர தினத்துக்கு விஜய் கொடியேற்ற போய் முதல் முறையாக கொடியேற்ற போது தோழி த்ரிஷாவும் கூட வந்த விஷயம் இன்றைக்கி வரைக்கும் ஆட் ஆஃப் த டாப்பிக்காக மாறி போயிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸாக இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அடுத்த தங்க தாரகை த்ரிஷா தான் அப்படிங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் இந்த 100 நாளில் தாவேக்காவுடைய இந்த 100 நாள் ஆட்சியில் சாதனைகள் அப்படின்னு சொல்வதற்கு நிறையா இருக்குது. ஆனால் விஜயோட ரசிகர்களே தாவேக்கா தொண்டர்களே த்ரிஷானால தான் எங்கள் அண்ணனுக்கு கெட்ட பேர் அப்படின்னு வாய் விட்டு புலம்புற அளவுக்கே த்ரிஷா நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் கல சூழல் இருக்குது. தாவேக்காவுடைய இந்த 100 நாள் சாதனை என்ன அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட ஒட்டுமொத்த மீடியாவுமே அதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பயங்கரமான கடுமையான விமர்சனங்களில் முன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட விஜயோட 100 நாள் சாதனையே த்ரிஷாதாங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் ஒரு பக்கம் பயங்கரமாக இருந்தாலும் இவங்களோட பேச்சும் ஒரு பக்கம் இருக்குது. மாரிதாஸும் சாட்டையும் எங்கெல்லாம் எல்லை மீறி இருக்காங்க, எங்கெல்லாம் எல்லை மீறாமல் சரியாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நம்ம தொடங்க போகிறோம். நிறைய சோசியல் மீடியாவில் த்ரிஷாவை மையப்படுத்தி தமிழக அரசியல் சுழண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட விஜய பின்னணியில் த்ரிஷா பயங்கரமாக தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா எனி டைம் எப்போ வேணாலும் அரசியலுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் கூத்தாடி கையில் நாட்டை கொடுத்தால் அப்படிங்கிற அந்த டயலாக்கையும் திருப்பி யாரோ கிளப்பி விட்ட மாதிரி வெளிநாட்டிலேருந்துலாம் சில பேர் இதெல்லாம் பேசி விஜய் இப்படிலாம் பண்ணலாமா, முதலமைச்சர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் த்ரிஷானால விஜய்க்கு கெட்ட பேரா இல்லை விஜயோட செயல்பாடுனால விஜய்க்கு கெட்ட பேரா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. எதெல்லாம் எல்லை மீறி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி த்ரிஷாவை மையப்படுத்தி முக்கியமான ஒரு 4-5 கமெண்ட்ஸை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம போகலான்னு நினைக்கிறேன். முதல் வரிசையில் த்ரிஷா உருவாகும் தங்க தாரகை. அதாவது ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக ஒரு கமெண்ட்ஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது, வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஆகஸ்ட் 15 அதுதான் இல்லை, இது த்ரிஷா டே அப்படிங்கிற கமெண்ட்டும் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. நாட்டின் 80வது சுதந்திர தின விழா, நடிகை த்ரிஷா வருகை. இதை போட்டு சுதந்திர தினம் குடியரசு தினம் அப்படின்னா தியாகிகளை பற்றியும் தியாகங்களை பற்றியும் நாட்டை பற்றியும் தேசபக்தியை பற்றியும் தானே பேசுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஊடகமும் 2-3 நாளாக நடிகை த்ரிஷாவை மையம் கொண்டே புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை த்ரிஷாவுக்கு கிடைத்த ஃப்ரீ பப்ளிசிட்டி அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்தாலும் கூட த்ரிஷாவுடைய அரசியல் இன்றைக்கு இதுதான் சரியான மூவ், இதுதான் சரியான வே அப்படின்னு இன்னொரு பக்கத்துலேயும் பேசப்படுது. முக்கியமாக மாரிதாஸுக்கிட்டேருந்து நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். விஜயோட 100 நாள் எப்படி அப்படின்னு பலரும் பலவிதமாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. சவுக்கு சங்கர் உட்பட மாரிதாஸ் சாட்டை பலரும் சொன்னாலும் கூட மாரிதாஸோடைய விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் 100 நாட்களில் விஜயோட அரசு 1 லட்சம் கோடி முதலீடு உண்மையா அப்படின்னா அது உண்மையாக பொய்யா, அதில் இருக்கக்கூடிய பொய்களை அதில் இருக்கக்கூடிய உருட்டுகளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுல தப்பு இல்லை. அது வெளிச்சம் போட்டு ஒரு வீடியோ காட்டியிருக்காரு. ஆனால் இன்னொரு வீடியோவில் முக்கியமான ஒரு வீடியோவில் அதே மாதிரி முக்கியமாக டிஎம்கேவோட செந்தில்வேல் அவர்களும் 29,000 ரூபாய் உயர்ந்த மின் கட்டணம், கஞ்சா போதை, கொலைகள், சராமரியாக சில அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காரு. ஆனால் மாரிதாஸ் ஒரு படி மேலே போயிட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. ஆனால் மாரிதாஸ் அப்படி பேசுனதுக்கு அமைச்சர் மரிய வில்சன் ஒரு காரணம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சட்டமன்றத்தில் அமைச்சர் மரிய வில்சன் பேசும்பொழுது உங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்காதெல்லாம் எங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி சொல்லிக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களோ அல்லது முதலமைச்சர் அவர்களோ இதை வன்மையாக கண்டித்து தப்பாக பேசுகிறீங்க, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிருக்கணும், மரிய வில்சனை திருத்தி இருக்கணும். இப்போ நேற்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு பெயரை தாவேக்கா அமைச்சர் சொன்னதுக்காக முதலமைச்சர் விஜய் எழுந்து நின்று நான் வருத்தம், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி பேசியிருக்கக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெயரை மாண்பை கெடுக்கிற வகையில் பேசியிருக்க கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக விஜய் நடந்துக்கிட்டார். அதே மாதிரி இந்த இடத்துல விஜய் எழுந்து அதை சுட்டி காட்டி திருத்திருந்தா அல்லது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அதை எழுந்து நின்று சுட்டி காட்டி திருத்திருந்தா சரியாக வழி நடத்துகிறாங்க அப்படின்னு போயிருக்கோம்.
அது மரிய வில்சன் அப்படி பேசப்பட்டதோட விளைவு நயினா நாகேந்திரன் வந்து இந்து மதத்தை அவமதிச்சிட்டு போயிட்டு மரிய வில்சன் மட்டும் இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனா சபாநாயகர் எல்லாமே மதவெறி ஐஃபன் போட்டு ஜோசப் விஜய்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாருக்குமே மதவெறி இருக்குது. இவங்க இந்த கிறிஸ்டியானிட்டி பேர் கொண்டவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அந்நிய திரண்டு இந்துக்களுக்கு எதிராக அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் எல்லை மீறி மாரிதாஸ் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரோ அப்படிங்கிற நிறைய கேள்விகளை எழுப்புது. இந்த கேள்விக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி இந்த கேள்விக்கெல்லாம் தொடக்க புள்ளி எங்கன்னு பார்த்தா சட்டசபையில் மரிய வில்சன் பேசின ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல கண்டிக்காமல் விட்டது, திருத்தாமல் விட்டது. இன்றைக்கி கிறிஸ்டின்ஸ் இந்து அப்படின்னு ஒரு விசஸ் போய் அப்படி ஒரு மோதல் ரிலேட்டடாக கனெக்ட் பண்ணுற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் பேசுகிற வரைக்கும் வந்து நிற்கிது. அப்படின்னா இது அப்படியே கண்டினியூ ஆனால் வரவங்க போகிறவங்கன்னா எல்லை மீறி பேசிடுவாங்களோ, வரம்பு மீறி பேசிடுவாங்களோ அப்படிங்க நிறைய ஐயப்பாடை உண்டு பண்ணியிருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ இதே மாரிதாஸ் அவர்களே பேசும்போது கூட வாயை திறந்தாலே ஆதவ அர்ஜுனா போய் பேசுகிறாரு, வாயை திறந்தாலே மரிய வில்சன் போய் பேசுகிறாருங்க கூட அரசியலை கடந்து போயிடும். ஆனால் மரிய வில்சன் மட்டும் இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனா சபாநாயகர் எல்லாமே மதவெறியர்கள் விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னு முடிக்கும் பொழுது வரம்பு மீறிய விமர்சனமாக இருக்குது. இது தாவேக்காவே விட்டுட்டுருச்சோ, தாவேக்காவே தொடங்கி வச்சிருச்சோங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த விமர்சனத்தை மாரிதாஸ் அவர்களும் தவிர்த்து இருக்க வேண்டும். சட்டமன்றத்தில் மரிய வில்சன் அவர்களும் தன்னுடைய அந்த உங்கள் தமிழ் மொழியை விட அப்படிங்கிற வார்த்தையை கூட தமிழில் தான் பேசுகிறார். அதையும் மரிய வில்சன் தவிர்த்து இருக்க வேண்டும். ஒரு படி மேலே போய் தான் மாரிதாஸும் சாட்டையும் பயங்கரமாக பேசியிருக்காங்க. இப்போ நான் சாட்டை விஷயத்துக்கு வரேன். சாட்டை வந்து வரம்பு மீறி பேசினாரா அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரில. ஆனால் அப்படிலாம் பேசக்கூடாது, வரம்பு மீறியெல்லாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு த்ரிஷாவை சும்மா வச்சு செஞ்சிட்டாருங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அது எப்படி கலாட்டா மீடியா இப்படி போட்டுதலுக்குரிய செல்வி அப்படின்னு அடைமொழி இல்லாமல் எப்படி த்ரிஷான் மட்டும் எப்படி சொல்ல போச்சு, அந்த மீடியா எப்படி சொன்னிச்சு, இந்த மீடியா எப்படி சொன்னிச்சுன்னு ஒரு பயங்கரமாக பேசிட்டார். இன்னொன்று வந்து குடும்பத்தோடு கொடியேற்ற வந்த முதல்வர் விஜய்ங்கிற வார்த்தையை திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு 6-7 முறை சொல்ல வச்சு குடும்பத்தோடு விஜய் கொடியேற்ற வந்தாரா, குடும்பத்தோடு விஜய் கொடியேற்ற வந்தாரா அப்படின்னு சாட்டை பேசுகிறது வந்து த்ரிஷாவை மையப்படுத்தி தான் அந்த காயை நகர்த்துறாரு. அவர் நக்கல் நையாண்டியே பேசினவங்க கூட த்ரிஷாவை மையப்படுத்தி தான் விஜயோட குடும்பம்னு சாட்டை சொல்ல வருகிறாரா? அப்போ இந்த விமர்சனம் கொஞ்சம் பவுண்டரி லைனை தாண்டி போகுதா, அதுக்கு உட்பட்டு தான் இருக்குதா அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல தான் விஜய் ரசிகர்கள் சொல்கிற மாதிரி இவங்க த்ரிஷா என்ன தான் நல்லது பண்ணணும்னு அவங்க நினச்சாலும் கூட, என்ன தான் ஃப்ரெண்டுக்காக கூட வந்து துணை நிற்கணும்னு த்ரிஷா நினச்சா கூட, இந்த த்ரிஷானால தான் எங்கள் அண்ணனுக்கு கெட்ட பேர் அவப்பெயர் அப்படின்னு நிறைய தாவேக்கா தொண்டர்களை புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக சாட்டை சொன்ன ஒரு 4 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். குடும்பத்துடன் கொடியேற்றிய முதல்வர், த்ரிஷாவை கொண்டாடும் ஊடகங்கள், தியாக தலைவி அம்மையார் செல்வி, த்ரிஷாவை தான் சாட்டை இப்படி கடுமையாக கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி பில்டப் கொடுத்து ஏற்றுற மாதிரி ஏற்றி டமால் போட்டு உடைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் கலாட்டாவை வன்மையாக கண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சாட்டை சொன்னார். ஏன் கலாட்டாவை கண்டிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தா, செல்வின்னு சொல்லாமல், அடைமொழி இல்லாமல், தங்க தாரைன்னு சொல்லாமல், த்ரிஷா முன்வரிசையில் நின்று எமோஷனலாக கையசைத்தார், த்ரிஷா அவங்க க்யூட்டாக அப்படி பண்ணார் அப்படின்னு கலாட்டாவோட வாய்ஸை வர சொல்லி இமிட்டேட் பண்ணி பயங்கரமாக பேசியிருந்தார். த்ரிஷாவை கலாய்க்கிறாரா, கலாட்டாவை கலாய்க்கிறாரா அப்படின்னு புரியாத மாதிரி கொஞ்சம் அந்த பவுண்டரி லைனில் நின்று விளையாடுறாரோ, பவுண்டரியில் நின்று த்ரிஷாவை அடிக்கிற மாதிரி விஜய் அடிக்கிறாரோ அப்படின்னு சாட்டை இது பண்ணுறாரு. சாட்டை அவர்கள் சொல்கிற மாதிரி நிறைய டிவி சேனல்ஸுமே அன்றைக்கி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நிறைய தியாகிகள் ரிலேட்டடாக சுதந்திரம் ரிலேட்டடான இன்டர்வியூஸோ அது ரிலேட்டடான ஸ்டோரிஸை பண்ணலை அப்படிங்கிற சாட்டையோட குற்றச்சாட்டும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. சரி, எல்லா மீடியாக்களும் என்ன பெருசாக பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குல்ல. அதில் வந்து சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் விஜய்க்கு டாட்டா கட்டியே நடிக்க த்ரிஷா அப்படின்னு சன் டிவி சொன்னதா சாட்டை சுட்டி காட்டுறாரு. சிஎம் விஜய் கொடியேற்றும் பொழுது எமோஷனலாக பார்த்து கொண்டிருந்த நடிகை த்ரிஷா அப்படின்னு பாலிமர் நியூஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சாட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. விஜய் கொடியேற்றும் போது முதல் வரிசையில் அமர்ந்து நடிகை த்ரிஷா கொடுத்த ரியாக்ஷன் அப்படின்னு பாலிமர் இன்னொரு நியூஸ் போட்டதையும் சாட்டை சுட்டி காட்டுறாரு. நியூஸ் 18 வந்து இன்னொரு படி மேலே போயிட்டு 15 ஆண்டுகளாக தமிழ் திரையை அலங்கரிக்கும் வசீகர நாயகி
த்ரிஷா கடந்து வந்த பாதை அப்படின்னு ஒரு ஸ்டோரி பண்ணாங்க. அதையும் சாட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் நிறைய ஊடகங்களை பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை சாட்டை சொல்கிற மாதிரி தான் ஊடகங்கள் நடந்துக்குதா? அப்போ ஊடகங்களும் இந்த இடத்துல அவங்களும் கொஞ்சம் எல்லை மீறி தான் போகிறாங்களோ? சுதந்திரத்துக்கும் நடிகைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விகளாக இருக்குல்ல. இப்போ பெரும்பாலான மக்கள் எதை விரும்புகிறாங்க அதை தான் ஊடகம் கொடுக்குதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குல்ல. எது சரி எது தப்பு அப்படிங்கிற வரம்பு மீறி ஊடகங்கள் செயல்படுதா, இப்படி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இந்த இடத்துல நான் சட்டமன்றத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, எப்போதுமே திமுக வந்து ஆளுங்கட்சியாக செயல்படுறதை விட எதிர்கட்சியாக சூப்பராக செயல்படுவாங்க. எதிர்கட்சியாக திமுகவுக்கு 100க்கு 100 கொடுக்கலாம். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட திமுக எப்போவுமே எதிர்கட்சியாக சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், செயல்படும். ஆனால் இந்த முறை திமுக எதிர்கட்சியாக உதயநிதி தலைமையில் வந்ததுலேருந்து ஒழுங்காக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ, கிடைக்கிற சான்ஸ்லாம் கோட்டை விடுறாங்களோ, கிடைக்கிற சான்ஸ்லாம் தாவேக்கா கிட்ட தாவேக்கா அமைச்சர்கள்ட்ட பல்பு வாங்குறாங்களோ, மொக்கை வாங்குறாங்களோங்கிற நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இது தான் கோட்டீஸ்வரன் வந்து அடிக்கோடிட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு பேர் சட்டப்பேரவையா? திமுகவினர் கதற விட வேண்டாமா? வேஸ்ட் அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, பதுங்கும் திமுக சீனியர்கள், கோபத்தில் உதயநிதி, அமைச்சர்களும் ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை, ரகசிய டீலிங்கில் பதுங்கும் திமுகவினர், ஸ்டாலினுக்கு போன ரிப்போர்ட் அப்படின்னு பயங்கரமாக கோட்டீஸ்வரன் வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு. அதே போல் அரசியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் புண்ணியவளவன் கூட சம்பவம் செய்த ஓபிஎஸ் சைலண்டான நேரு ஏவாவேலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, வாடி போய் நிற்கிறாரா உதயநிதி அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காரு. சட்டமன்றத்தில் சரணடைந்த திமுக, அதாவது தாவேக்கா கிட்ட விஜய் கிட்ட தோற்று போயிடுச்சு. என்னதான் தாவேக்கா 2 வருஷம் குழந்தையாக இருந்தாலும், இப்போ தான் சட்டமன்றத்துக்கு புதுசாக இருந்தாலும் பேசுகிறவங்களாம் பட்டாசாக வெடித்து செத்துறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய அனுபவமிக்க, அவ்வளோ பெரிய சீனியர்களாக இருக்கக்கூடிய திமுக சரணடைஞ்சு தோற்று போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் தாவேக்கா கிட்ட தோற்று போயிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தா தோற்று போயிட்டே இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை புண்ணியவளவன் வந்து திமுக மீது முன் வச்சிருக்காரு. இந்த இடத்துல நான் திருப்பி த்ரிஷா விஷயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே மாதிரியான விமர்சனங்களை தான் திமுக முன்னெடுத்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்னெடுத்து அதிமுக மீதான எதிர்மறையான பிம்பத்தை கட்டமைக்கும் பொழுது அது ஜெயலலிதா அவர்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக வந்துச்சு. இப்போ ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக அல்லது ஜெயலலிதா பாணியில் அல்லது ஜெயலலிதா வழியில் த்ரிஷாவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதோ, த்ரிஷாவுக்கு திமுகவே ஒரு வெளிச்சத்தை, ஒரு வழியை, ஒரு 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 விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குதா, ஒரு வழியை கிரியேட் பண்ணி கொடுக்குதா? அப்போ ஜெயலலிதா வழிகள் த்ரிஷா அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரா? இப்போ இடைத்தேர்தல் இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொகுதியில். அந்த இடைத்தேர்தலில் த்ரிஷா அவர்கள் போட்டி போட போகிறார்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இப்போ முன்வைக்கப்படுது. மேக்சிமம் த்ரிஷா அரசியலில் இறங்குவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா த்ரிஷா இப்போ எந்த படத்துலையுமே கமிட் ஆகலை, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ இடைத்தேர்தல் வந்தால் த்ரிஷா போட்டிட்டு நிச்சயமாக தாவேக்காவோட முக்கியமான அமைச்சராக அல்லது முக்கியமான பொறுப்பில் அமர்த்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை முன்னிட்டா இல்லை என்னன்னு தெரியல. ஆகஸ்ட் 15 த்ரிஷாவை மையம் கொண்டு தமிழக ஊடகங்கள் இயங்கும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தமிழர்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய நிறைய தமிழர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பேசின அந்த கோட்டை அடிக்கோடிட்டு கூத்தாடியிடம் நாட்டை ஒப்படைத்தால் அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் மென்ஷன் பண்ணி தாவேக்கா அல்லது விஜய் கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்காங்க. எது எப்படியோ ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக இல்லை, அன்னைக்கு த்ரிஷாவோட டேவாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கு வரைக்கும் அது அந்த ஹீட் மொமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஹார்ட் ஆஃப் த மொமெண்ட், இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் த்ரிஷாவை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா ரிலேட்டடான மீம்ஸு, த்ரிஷா ரிலேட்டடான கமெண்ட்ஸ் தான் வைரலாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கும் நம்ம கையில் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நான் நிறைவாக என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, எப்போதுமே இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து நடிகைகள், பெண்களுக்கு ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு ஒரு விதமான விமர்சனத்தையும், ஆண்களுக்கு வேறு விதமான ஒரு அளவுகோலையும் வச்சுருக்கு. ஆண்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஒரு நடிகை, ஒரு பெண் அப்படின்னா கடுமையான முறையில் ஏன் இந்த விமர்சனம், ஏன் பெண்ணுக்கு ஒரு அளவுகோல், ஆணுக்கு ஒரு அளவுகோல், இதை சக பெண்களும் உணர வேண்டும். சக பெண்களுக்கும் இதை நான் சொல்லிக்கிறேன். சக பெண்களே இன்னொரு பெண்ணை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய சூழல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவுகோல் மாறப்பட வேண்டும். இந்த அளவுகோல் இருவருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். த்ரிஷா அவர்கள் சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி, த்ரிஷா அவர்களுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி, விஜய் அவர்கள் கொடியேற்றும் பொழுது த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டது சரியா தப்பா, யார் த்ரிஷாவுக்கு அந்த முன்னுரிமை கொடுத்தா, யார் முதல் வரிசையில் உட்கார வச்சது அப்படிங்கிற விமர்சனம்லாம் தாண்டி
அந்த ஒரு நடிகைக்குன்னு ஒரு அளவுகோல், பெண்ணுக்குன்னு ஒரு அளவுகோல், அதே ஆணுக்குன்னா இன்னொரு அளவுகோல் இருக்குல்ல, அந்த பிம்பம் சரியா அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்களுடைய மைண்டில், உங்களோட மனசில் என்ன பதில் தோணுதோ கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி.